இலங்கையில அண்மைய தினங்களாவே பேசு பொருளா மாறி இருந்த இந்த கண்டி தெல்தினிய ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட பெண் வைத்தியரோட சடலம் தொடர்பா இப்போ பல விடயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த கைதுக்கு அப்புறமா பல தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருந்தது. அவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லாம இதுக்கு உடந்தையா இருந்ததா சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இப்படியான பின்னணியில இந்த சதி திட்டத்தோட பின்னணியில இருந்து உதவி செஞ்சு ஒரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறது தான் இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய தகவலா இருக்கு. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட இந்த முக்கிய சந்தேக நபருக்கும் அவருடைய மனைவிக்கும் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதோட புதிய தகவல்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வீல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையோட பொறுப்பதிகாரி நேற்றிரவு வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலையை செஞ்சதா சந்தேகிக்கப்படக்கூடிய முக்கியமான சந்தேக நபர் நாடளாவிய ரீதியில பல பெண்களை ஏமாற்றி பல பண மோசடி சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கதா தான் ஆரம்பத்துல தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனா இப்போ இந்த சம்பவத்துல இந்த முக்கிய சந்தேக நபருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி உதவியா உடந்தையா இருந்திருக்கதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த தகவல்களுக்கு அமையதான் இந்த போலீஸ் அதிகாரி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நீதிமன்ற காவலில் எடுக்கப்பட்ட இந்த முக்கிய சந்தேக நபரும் அவருடைய மனைவியும் அவங்க 2 பேர்கிட்டையும் தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணைகள்ல தான் மிக முக்கியமான ஒரு உண்மை வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்களா கொலையாளி அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த நபரையும் அவருடைய மனைவியையும் நீர்கொழும்பு சிலாபம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல தங்கி இருக்கவும் சட்ட அமுலாக்க பிரிவினர்கிட்ட சிக்காம தலைமறைவா இருக்கிறதுக்கும் பின்னணியில இருந்து சட்டவிரோதமா உதவி ஒத்தாசை வழங்கி இருக்கிறது வேற யாரும் கிடையாது. குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையோட பொறுப்பதிகாரி OIC அவரை தான் கைது செஞ்சிருக்காங்க. அவர் தான் இது எல்லா சம்பவத்துக்கும் பின்னாடி உடந்தையா ஒத்தாசையா இருந்திருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேற்றிரவு 8 மணி அளவுல கண்டி பல்லேக்கல பகுதியில வைத்து இந்த உயர் போலீஸ் அதிகாரி பலான அதிரடிப்படையினர் கைது செய்யறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா நூரெலியா போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட தீவிரமான விசாரணைகள் நடத்தப்படுது. கொலைக்கு இவர் எந்த மாதிரி உதவி செஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம முக்கிய சந்தேக நபர்கிட்ட இருந்து என்ன மாதிரி இவருக்கு உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கு, பணம் வாங்கப்பட்டிருக்கா, லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ரீதியில விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த விசாரணைகளுக்கு அப்புறமா இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த ஆட்சிகள்ல போலீஸ் திணைக்களம் சுயாதீனமா இல்ல அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த பின்னணியில இப்போ இந்த ஆட்சியிலையும் போலீஸ் திணைக்களம் இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஒத்தாசையா உடந்தையா இருக்குது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்மைய தினங்களாவே இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு பாரிய வரவேற்பு இருந்துட்டே வந்தது. அது எல்லாராலையும் காணக்கூடியதாகவும் இருந்தது. இப்படியான ஒரு பின்னணியில சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே ஒரு பெண் வைத்தியரை கொலை செஞ்சதா சந்தேகிக்கப்படக்கூடிய அந்த சந்தேக நபருக்கு தலைமறைவாகி இருக்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நாட்டோட பாதுகாப்பு துறை தொடர்பா ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் புதிய தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மிக பாரிய எதிர்பார்ப்புன்னு இருந்துகிட்டே இருக்கதான் செய்யுது. கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர்கள் 2 பேரையும் தடுப்பு காவல் விசாரணையில உட்படுத்தப்பட்டு வர்றாங்க. அப்போ இவங்க தடுப்பு காவல் இருக்கக்கூடிய பின்னணியில அவங்க கிட்ட இருந்து இன்னும் பல தகவல்கள் வெளிவரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எதிர்வரும் நாட்கள்ல என்னென்ன தகவல்கள் வெளியாகுது அப்படிங்கறது தொடர்பா. இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.